மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளி. எம்மை பின்பற்றும் போராளிகளே, உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இணையதள போராளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். மேலும் இந்த தகவல் பிறருக்கு சென்றடைய இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என எல்லோருக்கும் ஷேர் செய்து தகவலை கடத்தி எம்மோடு போராளியாக பயணியுங்கள். சமீபத்தில் பாகிஸ்தானின் பயணிகள் ரயில் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் விதமாக ஊடகங்கள் காட்சிப்படுத்தி வந்தது. உண்மையில் இந்த கடத்தல் எதற்கு நடந்தது? யாரால் நடத்தப்பட்டது? இது உண்மையில் கடத்தல்தானா? அப்படி கடத்தல் இல்லை என்றால் உண்மையில் இதன் பின்னே இருக்கும் உலக அரசியல் என்ன என்பதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், சாதாரண மனிதர்களை பொறுத்தவரை பொது ஊடகங்களும் இணையமும் என்ன தகவலை திணிக்கிறதோ அதை மட்டுமே நம்பிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கும். அதன் பின்னால் இருக்கும் உலக அரசியலையும் அதன் பின்னால் இருக்கும் அந்த மர்ம நபர்களை பற்றியும் ஒருபோதும் அறியாது. இன்றைய காணொளியில் அதன் பின்னால் இருக்கும் அனைத்து காரணங்களையும் காரணகர்த்தாக்களையும் உங்களுக்கு யார் என காட்ட இருக்கிறோம். முதலில் பலுசிஸ்தானை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சுமார் 76% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இங்கே வாழ்கிறார்கள். 87% கிராமங்களுக்கு இங்கு குடிநீர் வசதி இல்லை. 78% குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில்லை. ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சமாக 5 பேர் காணாமல் போகிறார்கள். ஆனால் கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 47 ரயில் தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளன. 156 பலூச் கிராமங்கள் காலி செய்யப்பட்டுள்ளன. 2300 பேர் காணாமல் போயுள்ளார்கள். இதுவரை $8.4 பில்லியன் மதிப்புள்ள கனிம வளங்கள் கடத்தப்பட்டுள்ளன. அரங்கேறிய ரயில் கடத்தல் சம்பவத்தை பற்றி ISI உளவு உயர் அதிகாரிகளுக்கு முன்னரே தெரியும். உலக நாடுகள் இணைந்து செய்யும் ஆபரேஷனின் 3ஆம் கட்ட நிலைதான் இந்த கடத்தல் சம்பவம், அதாவது ஃபேஸ் 3. இந்த ஆபரேஷனுக்கு காரண கர்த்தாக்கள் வைத்திருக்கும் பெயர் ஆபரேஷன் டார்க் சர்க்கிள். இந்த ஆபரேஷனை அரங்கேற்றும் குழுவின் பெயர் தி அயன் சர்க்கிள். இந்த அயன் சர்க்கிள் தான் பாகிஸ்தானின் ரகசிய சக்தி, அதாவது ஆட்டுவிக்கும் ரகசிய குழு. இந்த குழுக்கள் எல்லாம் கவுன்சிலுக்கு கீழ் வருபவை. இந்த குழுவில் இருப்பவர்கள் ISI முன்னாள் தளபதிகள், சீன இராணுவ புலனாய்வு அதிகாரிகள், பாகிஸ்தான் இராணுவத்தின் சிறப்பு பிரிவு அதிகாரிகள், வங்கி அதிபர்கள், தொழில் முதலைகள் என இந்த குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை நீள்கிறது. யார் அவர்களெல்லாம் என்பதை தற்போது பார்ப்போம். இவர்கள்தான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மெம்பர்ஸ்கள். இவர்களோடு அடுத்த கட்டத்தில் தொடர்பில் இருக்கும் ISI நெட்வொர்க் தலைவர்கள் ஜெனரல் அகமது ஷுஜா பாஷா, ஜெனரல் ஜாகிர் உல் இஸ்லாம், ஜெனரல் நாசிர் கான் ஜன்ஜுவா, லெப்டினன்ட் ஜெனரல் நவீத் அகமது, மேஜர் ஜெனரல் ஃபைசல் நசீர் ஆகியோரும். வணிகம் மற்றும் நிதி பங்களிப்பு மூலம் தொடர்பில் இருப்பவர்கள் மலிக் ரியாஸ் அஹ்மத், சாரிக் அசீஸ், ஜாவேத் மஹ்மூத், சுல்தான் அலி அல்லானா ஆகியோரும். அரசியல் ரீதியாக தொடர்பில் இருப்பவர்கள் சௌத்ரி ஷுஜாத் ஹுசைன், ஷேக் ரஷீத் அஹ்மத், பர்வேஸ் எலாஹி, பாபர் அவான், ஃபவாத் சௌத்ரி ஆகியோரும். நீதித்துறை சார்ந்து தொடர்பு கொண்ட நபர்கள் முன்னாள் நீதிபதி ஹமீத் கான், முன்னாள் நீதிபதி சயீத் மன்சூர், முன்னாள் நீதிபதி ஜாவேத் இக்பால், வழக்கறிஞர் அக்ரம் ஷேக், வழக்கறிஞர் கலீல் தாஹிர் ஆகியோரும் உள்ளனர்.
நீங்கள் கடந்து சென்ற யதார்த்தமான நிகழ்வாக எண்ணிய இந்த ரயில் கடத்தல் சம்பவத்திற்கு பின்னால் இத்தனை காரணகர்த்தாக்கள் இருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இங்கு எதுவுமே யதார்த்த நிகழ்வல்ல. கடத்தியவர்களும் காப்பாற்றியவர்களும் ஒரே கூட்டம்தான். இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட நாடகம். இந்த கடத்தலின் மூலம் பலுசிஸ்தான் மக்கள் இனி அறம் சார்ந்து யாதொரு போராட்டத்தையும் முன்னெடுக்க முடியாது. அப்படி முன்னெடுத்தால் அவர்களுக்கு இனி உலகம் தரும் பட்டம், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் இப்படியான முத்திரை குத்தப்பட்டு எளிதாக அடக்கிவிடலாம். அங்கு தினமும் கடத்தலுக்கு உள்ளாகும் மனிதர்கள் என்னாகிறார்கள் என்ற யாதொரு கவலையும் கிடையாது. கனிம வளங்களை கொள்ளையடிப்பதும் அதை பணமாக்குவதும் மட்டுமே நோக்கம். பெரும் பணம் படைத்தோர்களுக்கு உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக ஹியூமன் டிராஃபிக்கிங் அங்கு சர்வ சாதாரணமாக அரங்கேறி வருகிறது. இதை எந்த உலக நாடுகளும் எந்த சட்டமும் கேட்காது. இப்படியான கட்டமைப்பு பாகிஸ்தான் போன்ற நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இப்படியான கட்டமைப்பு உள்ளது. ஆதிக்க சக்திகளாக அவைகள்தான் பின் நின்று செயல்படுத்துவது. யாம் பலமுறை கூறியுள்ளோம், உலகில் உள்ள எல்லா உளவு நிறுவனங்களும் கவுன்சிலால் உருவாக்கப்பட்டவை. ஊடகங்கள் இவற்றை ஒரு தீவிரவாத செயல் என்று கட்டமைத்துவிட்டு கடந்து சென்றுவிட்டது. ஒருபோதும் சாமானிய மக்களுக்கு இதன் பின்னிருக்கும் சக்திமிக்க நபர்களையும் அதற்கு பயன்படும் வங்கிகளையும் அறிவதில்லை. அவற்றை பகிரங்கப்படுத்தவே இந்த காணொளி மூலம் விளக்கம் தரப்பட்டது. பலமுறை பதிவேற்றியும் யூடியூப் இந்த காணொளியை நிராகரித்ததால் ஒவ்வொரு முறையும் சில மாறுதல்கள் செய்து மீண்டும் மீண்டும் பதிவேற்றி இறுதியாக கிடைத்த பகுதிதான் இந்த காணொளி. அப்படியென்றால் எவ்வளவு தகவலை இதிலிருந்து யாம் நீக்கியிருப்போம் என்று எண்ணி பாருங்கள். இதுபோல் இந்தியாவிற்கு பின்னால் இருக்கும் அந்த சக்திமிக்க நபர்களையும் விரைவில் தோலுரிப்போம் யாம். நன்றிகள் பல.